ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசன்ட் டேஸாக ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்க நம்ம ஹர்திக் பாண்டியா ஜியோட ட்ரேடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பண்ணுங்கள், மோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஓகே, இப்படிக்கு உங்கள் யூடியூபில் குடியிருக்கும் உங்கள் நான். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற உயர்ந்த உள்ளங்களுக்கெல்லாம் ஒரு நாள் என்னென்னா, டிசி கூட ட்ரேட் ஆஃபர் போய்ட்டுருக்கு பாண்டியா அப்படின்னு நானுங்க. திடீர்னு பார்த்தா கேகேஆரோட தான் ட்ரேடு கன்ஃபார்ம் ஆக போகுது, கேப்டன் கொடுக்க போகிறாங்கங்கிறாங்க, அங்கே ரகுவன்சியை கொடுக்க போகிறாங்க, ரிங்குவை கொடுக்க போகிறாங்கன்னாங்க. திடீர்னு பார்த்தா சிஎஸ்கே நம்ம தூபையை கொடுத்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு கேகேஆர் டிசி பண்ணி மாறி மாறி போய் இப்போ கடைசி கட்டத்தில் இப்போ சிஎஸ்கே கூட தான் ட்ரேடு நெகோசியேஷன் நடக்க போகுதுன்னு இப்போ என்னமோ எழுதி கொடுத்துட்டாங்க. நம்ம இன்ஸ்டா, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக போய்ட்டுருக்கு. சிஎஸ்கேவுக்கு ஹர்திக் பாண்டியா கொடுத்துட்டு அவங்க ப்ரிவியஸையும் தூபையும் கேட்டதாக இப்போ நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, இதான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திடீர்னு ஒரு 2 டேஸாக ப்ரிவியூஸ் கிடையாது, தூபே ப்ளஸ் 10 crores இல்லைனா தூபே ப்ளஸ் 1 பவுலர் அப்படின்னாங்க. அந்த பவுலர் யாராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, மேபி அன்சுல் கம்போஜ் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் செல்லத்தை மட்டும் கொடுத்துட்டே கூடாது. பவர் பிளே, மிடிலு, டெத்து எங்கே போட சொன்னாலும் போடுறாங்க. ஒரு ஜெம்மை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், விட்டுறக்கூடாது. வேணால் இன்னொரு பவுலர் கேட்டாங்கன்னா கலியில் கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க பவர் பிளேக்கு தான் பெரிய போல்டன் அவங்க ரீச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த இடத்துல அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமை ரீப்ளேஸ் பண்ண கலில் கூட அவங்களுக்கு மும்பைக்கு உதவும். அதனால் கலியில் கூட அவங்க எடுத்து கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அன்சுல் கம்போஜை விடாமல் கலியில் கொடுத்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா கலியில் ரீப்ளேஸ் பண்ண நமக்கு குர்ஜப்னீத் சிங், முகேஷ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கலில் ப்ளஸ் தூபே ப்ளஸ் கேஷ் கூட நீங்கள் கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது. கொடுத்துட்டு நம்ம ஹர்திக் பாண்டியா வாங்கினா அது நல்ல ட்ரேடு, சிஎஸ்கேவுக்கான பெஸ்ட்டு ட்ரேடு. ஆனால் இதுக்கு அம்பானிஜி ஒத்துப்பாரா தெரியல. இதில் வேறு ஹர்திக் பாண்டியாவுக்கு இங்கே தூபே ப்ளஸ் ராகுல் சக்கரை கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இதெல்லாம் எப்படி அவங்க மும்பைலாம் ஒத்துக்கிட்டாங்க? மும்பை பார்த்தாலே ஷாக் ஆவாங்க, டே என்னடா ட்ரேடு இது அப்படின்னு. சரி, இது கூட விடுங்க, இது தூபே ப்ளஸ் ராகுல் சக்கர் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோம். இன்னொரு ட்ரேடு ஒரு ரூமர்ஸ் ஒன்று வந்துச்சு, அஜித்தோ சர்மா ஸ்வாப் ராகுல் சக்கர்னு. இதெல்லாம் நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. இந்த ட்ரேடில் நடக்க 1% கூட வாய்ப்பே கிடையாது. அஜித்தோ சர்மாவை கொடுத்துட்டு அவங்க ராகுல் சக்கரை வாங்குறாங்களா? ஓகே, அவங்களுக்கும் நீடு இருக்குது தான். குல்தீப் யாதவுக்கு பதிலாக இங்கே ராகுல் சக்கர் நல்லா தான் இருக்கும், ஆனால் அவங்க வாங்கணுமே. சரி விடுங்க, அப்படியே இருந்தாலுமே நீடு இல்லை அஜித்தோ சர்மாவுக்கான. இப்போ சிஎஸ்கேவுக்காக ஆட நீடு கிடையாது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்தாச்சுன்னா பிளேயிங் 12 ஃபில்லு, அந்த இடத்துல அஜித்தோ சர்மா உட்காந்து தான் ஆகணும். அதனால் இந்த ட்ரேடை விட்ருங்க, இது கால் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ட்ரேடு எனக்கு தெரிஞ்சு நடக்காது, அஜித்தோ சர்மா ட்ரேடு. இப்போ வாங்க மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். இப்போ ஹர்திக் பாண்டியாவே வாங்கிட்டாங்க சிஎஸ்கேன்னு வச்சுங்க. நான் சொன்ன மாதிரி கலீல் அகமது ப்ளஸ் தூபேவை கொடுத்து வாங்கிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 ஃபுல்லி ரைட் ஹேண்டட் பிளேயிங் 11ஆக மாறிடுங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கூட இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. தூபே ஒருத்தால் தான் இது வரைக்கும் இருந்தது. இப்போ அவரையும் எந்த ட்ரேட் எடுத்தாலும் ஓட்டேரி நிறைய பேர் எழுதுங்கிற மாதிரி தூபே பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. தூபே இல்லாத ஒரு ட்ரேடை நம்ம பார்க்க முடியாது சிஎஸ்கே ட்ரேடில். அது மாதிரி எல்லாத்துலேயும் தூபேன்னு சொல்கிறாங்க. தூபே ஏன் இப்படி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஹேட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு புரியலைங்க. ஏன்னா அவர் என்ன, தூபேவும் ரொம்ப நாளாக சிஎஸ்கேவுக்காக ஆடிட்டுருக்கார் ரொம்ப வருஷமாக. ஃப்யூச்சர் ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இன் சிஎஸ்கே. அவரே ஏன் இப்படி சாக் பண்ணுவாங்களா? இப்போ தான் ஜடேஜாவை சாக் பண்ணி கொஞ்சம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் இதாக கடுப்பில் இருக்காங்க. அதுக்குள்ளே தூபேவை சாக் பண்ணி இன்னொரு ட்ரேட், இது மாதிரி பெரிய ட்ரேட் நடக்குமா? ஜடேஜா ட்ரேட் இப்போ தான் நடந்திருக்கு, அதுக்குள்ளே இன்னொரு ட்ரேட் நடக்குமா அப்படின்னு நம்ம நினச்சா ஒன்றுமே இப்போ நினைக்க முடியாதுங்க. ஏன்னா இது ஜென்சி சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்றுமே சொல்ல முடியல. இப்படி தான் சிஎஸ்கே போன வருஷம் 14 கோடிக்கு 2 பிளேயர்ஸ் எடுத்து நமக்கு ஷாக் கொடுத்தாங்க. ஓகே, நம்ம பிளேயிங் 11 மேட்ருக்குள்ளே வருவோம். இப்போ ஃபுல்லி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லாமல் போயிடுது பிளேயிங் 11ல். இப்போ பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சங், நம்பர் 3ல் ஆயுஷ் மாத்ரே, நம்பர் 4ல் கார்த்திக் சர்மா, நம்பர் 5ல் டெவால்டு பிரிவிஸ், நம்பர் 6ல் ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7ல் பிரசாந்த் வீரை வேணால் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆட வைக்கலாம். அது எங்கெங்க 5 டவுனாக இருக்கிறது ஒரு லெஃப்ட் ஹேண்டரு. அப்படியே ஆட வச்சாலும் எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வீர் / ராமகிருஷ்ணா கோஷ் அப்படி வேணால் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ஹேண்டர்ஸே இல்லைன்னா பிரசாந்த் வீரை விட முடியாதுங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும், அதுக்கு பிரசாந்த் வீரை ஆட வச்சு தான் ஆகணும். அப்புறம் நம்பர் 8ல் ஜேமி ஓவர்டன், நம்பர் 9ல் நேத்தன் எலிஸ், நம்பர் 10ல்
நம்ம அன்சுல் கம்போஜ் நல்ல பேட்டிங் ஆடுவார். நம்பர் 11 இவர் நூர் அகமது. எனக்கு தெரிஞ்சு 2021 ஸ்குவாடுக்கு அப்புறம் இதாங்க 11 பேர் பேட்டிங் ஆடக்கூடிய ஸ்குவாட்னால் இதை சொல்லலாம் நம்பி. ஏன்னா அப்படின்னா நூர் அகமது கொஞ்சம் ஹேண்டியாக ஆடுவார், நேத்தன் எல்லிஸும் ஓரளவு ஆடுவார். அன்சுல் கம்போஜ் போன வருஷமே பார்த்தோம் நல்லாவே பேட்டிங் ஆடுவார். அந்த இம்பேக்ட் பிளேயராக நீங்கள் கலீல் அகமதை ட்ரேட் பண்ணதுனால குர்ஜப்னீத் சிங்கோ இல்லை முகேஷ் ஸ்டார்க்கோ இல்லை அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னர் சுரேஷ் கோபால் ரொம்ப நாளாக உட்காந்துருக்காரு, அவரு கூட நீங்கள் சான்ஸ் கொடுக்கலாம். பவுலிங்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு குர்ஜப்னீத் சிங் ஆட வச்சிங்கன்னா குர்ஜப்னீத் சிங், அன்சுல் கம்போஜ், நேத்தன் எல்லிஸ், ஹர்திக் பாண்டியா, ஜெமி ஓவர்டன்னு 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் வீர் அண்ட் நூர் அகமது 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. 7 பவுலிங் ஆப்ஷன்ஸோடு போகலாம். சூப்பராக டீம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து டீம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், ஓகே தான், அதில் பற்றிலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆனால் லெஃப்ட் ஹேண்டர்ஸே இல்லை பிளேயிங் 11 சுத்தர லெஃப்ட் ஹேண்டர்ஸே கிடையாது. பிரசாந்த் வீர் 5 டவுனில் வராரு. அதனால் என்ன பிரச்சனைனா இப்போ சிஎஸ்கேன்னு வந்துட்டுனாலே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை கொண்டா முடிச்சு விட்றலாம். இப்போ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரே டீமில் போடுறாங்கன்னா அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் வேணும். அப்புறம் வந்து ஷார்ட் சைடு பவுண்ட்ரிஸை கேபிட்டலைஸ் பண்ண வேணும். அவ்வளோதாங்க. இதுதான் லெஃப்ட் ஹேண்டர்ஸு டீமில் இல்லைனா இதுதான் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. பட் ஸ்ட்ரீம் செம ஸ்ட்ராங்காக இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர் மட்டும் இல்லை மிடில், அதுதான் கொஞ்சம் குறை. அவ்வளோதான், வீடியோவை ரேப்பப் பண்ணிக்கலாம். லைக் பண்ணாதாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா அடுத்த மதன் கௌரியா நம்ம தான். ஓகே, இதை விட ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்கள் யூடியூபில் குடியிருக்கும் உங்கள் நான். யாராவது தளபதி இலக்கண தகவலாம் சொல்லிட்டு இருக்கு. டான்ஸ் வேணுமா, ஃபைட் வேணுமா, டான்ஸ் வேணுமா.